தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனம் முதல் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது அது சொல்லி பார்க்க போறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்கள் திரைப்படத்தை ஷேர் பண்ணுங்க. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மான்டஸ் புயல் 9ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் புயலாக வலும் குறைந்து காரைக்காலிலிருந்து 180 கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கே மற்றும் சென்னைக்கு 260 கிலோமீட்டர் தென்கிழக்கே நிலை கொண்டுள்ளது. தெற்கு ஆந்திரா கடற்கரையில் புதுச்சேரிக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடையே மாமல்லபுரத்திற்கு அருகே நள்ளிரவு 10ஆம் தேதி அதிகாலை கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழையும், திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கரூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 10ஆம் தேதி அன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் அநேக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு: திருவள்ளூர் மாவட்டம் AWS, சென்னை மாவட்டம் நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம், சென்னை தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. சென்னை மாவட்டம் பெரம்பூர், சென்னை மாவட்டம் TGP அலுவலகம், திருவள்ளூர் மாவட்டம் ARG புகழ் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. சென்னை மாவட்டம் MGR நகர், காஞ்சிபுரம் மாவட்டம் ARG ACS கல்லூரி தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம், செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சத்யபாமா பல்கலைக்கழகம் ARG, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. புதுக்கோட்டை, திருவள்ளூர், திருவாரூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், தேனி, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை PTO, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், ராமநாதபுரம் மாவட்டம் வட்டானம், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, கடலூர் மாவட்டம் பரங்கிக்கோட்டை, திருவள்ளூர் மாவட்டம் திரூர் KVK, புதுச்சேரி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. வட தமிழகம் இன்றைய மழையை பொறுத்தவரை வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. இன்றைய மழையை பொறுத்தவரை வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த மழையானது மாலை மற்றும் இரவு நேரத்தில் கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தரைக்காற்று எச்சரிக்கை: வட தமிழகம் கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை மாலை முதல் படிப்படியாக உயர்ந்து 10ஆம் தேதி காலை வரை மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேக தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: அடுத்தடுத்த மணத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்த 42 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. மீனவருக்கான எச்சரிக்கை: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 100 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து
9ஆம் தேதி மாலை முதல் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதி காலை முதல் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதி மாலை முதல் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9ஆம் தேதி மாலை முதல் தேதி காலை வரை சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மாலை முதல் 10ஆம் தேதி காலை வரை மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10ஆம் தேதி மாலை முதல் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.